ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இதுவரை நம்ம சேனலில் போட்டதே இல்லை. இது இந்த நிலத்துக்கு போகிறது, வேலை செய்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணதில்லை, அதனால் போட்டதே இல்லை. சரி இனி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு இதை ஷேர் பண்ணும்போது. ஏன்னா நான் இதெல்லாம் ஷேர் பண்ணதும் இல்லை, நான் பண்ணதும் இல்லை இது வரைக்கும். சரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோமா. சரி போகிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி வேலைலாம் இருக்கும்ல வீட்டில், அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி செடியெல்லாம் வச்சுருப்போம்ல, அதுக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தண்ணி தான் விட்டுட்டு இருந்தோம். அது போகிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு வேளை இதை வெறுத்து எப்படி சொல்கிறது, டெய்லி செஞ்சு வெறுத்து போயிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமானோ. நம்ம எப்போயாச்சும் தானே பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் போல். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிலத்துக்கே போயாச்சு. போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு குருவி, அது பேர்னா அதோடய பேர் மறந்துருச்சு, இடையில ஞாபகம் வரும் அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதோட முட்டை வச்சுட்டு அது பாட்டுன்னு படுத்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தா அது படுத்துட்டு இருந்தது, பறந்து போயிடுச்சு. வந்து அது பேர் என்னென்னா கௌதாரி. கௌதாரி அதோட முட்டை தான் அது. நான் ஃபஸ்ட்டு என்ன முட்டைனே தெரில ஃபஸ்ட் டே போகும்போது. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நான் காட்டினேன், என்னதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கௌதாரி முட்டைன்னு சொல்லி. சரின்னு சொல்லி ஃபஸ்ட் டேவே நாங்கள் இதெல்லாம் மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு செகண்ட் டேவும் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு தான் வந்தோம். செகண்ட் டே வந்து எங்களை பார்த்து அந்த பறவை ஓடி போயிடுச்சு. ஃபஸ்ட் டேவுமே ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோமே, என்னடா ஏதோ பறவை பறக்குது என்னன்னு போய் பார்த்தா முட்டை. இத்தனை முட்டையை பார்க்கும்போது ஆசையாக தானே இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டே மூடி வச்சது செகண்ட் டேவும் அப்படியே இருக்கான்னு சொல்லி நாங்கள் வேறு போய் பார்த்துட்டு வேறு வந்தோம். அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது பறந்து போயிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பறந்து போயிடுச்சு. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பட் அப்போ வந்து அப்படியே இருந்துச்சு, ஷைனிங்காக நல்லா இருந்தது அந்த முட்டை. சரி நம்மளோட ஸ்மெல்லெல்லாம் வந்து அந்த பறவை வந்து அங்கே உட்காராது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதனால சொல்லிட்டு குச்சியில் மட்டும் லைட்டாக தள்ளி விட்டுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி பண்ணி பக்கத்தில் இந்த புல்லெல்லாம் பிடுங்கி பக்கத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு ஏதாச்சும் பூனை நாய் அந்த மாதிரி எதுக்கு தெரிஞ்சாலுமே அதை சாப்பிட்டுட்டு போயிடும்ல, அதனால நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே புல் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம், காஞ்சி போன புல், ஸோ தட் யாருக்கும் தெரியாது அண்ட் வேறு அனிமல்ஸ்க்கும் எதுக்கும் தெரியாது, பூனை நாய் மாதிரி எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளே பார்த்து கண்டுபிடிக்க சொன்னால் கூட கஷ்டமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அவள் தான் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்டு அங்கே போகும்போது நம்மளுக்கு நிறையா இதெல்லாம் கிடச்சிச்சு. அது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். பனங்காய் இது எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக முளைச்சதுக்கப்புறம் தேங்காய் பூ சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பனங்காய் பூவும் சாப்பிடுவாங்க. கிழங்கும் வரும், பனங்கிழங்கு. அது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து பொறிச்சி வச்சுருக்கோம் நாங்கள் கொஞ்சமாக. அதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மற்றது என்ன கிடைக்குதோ லைக் எடுத்துகிட்டு வருவோம்ல, அதுக்கு இந்த கோனிஃபை ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, இது அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறது, எது கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சீத்தாப்பழம் கிடச்சிது. ஆனால் இது கொஞ்சம் பழுக்கிறதுக்கு திரண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடி பறிச்சிட்டோம் போல். ஒன்றும் கூட பழுக்கவே இல்லை. எனக்கு கஷ்டமாயிருச்சு. சரி என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி அத்தனை பழம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று கூட பழுக்கவே இல்லை. எனக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் பறிச்சுட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன். அந்த மூட்டையில் வந்து கீரை இருக்குது, அந்த டவல் மாதிரி இருக்குல்ல, அதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் ஒழுங்காக திரண்டதுக்கப்புறம் பறிச்சுன்னு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். அன்றைக்கி கொல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போனோம், எங்கள் மார்க்கெட்டுக்கு போனோம். அன்றைக்கி வந்து மண்டே, நம்ம ஊர்லேருந்து மார்க்கெட். சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்ன திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். லைக் வெஜிடபிள்ஸ் தான் வாங்க முடியும், மார்க்கெட்டில் வேறு எதுவும் வாங்க முடியாது. வெஜிடபிள்ஸ் தான் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். அண்ட் அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் தான் எடுத்தேன். அண்டு வீடியோவுமே ரொம்ப கிளியராக லைக் நல்லாலாம் இருக்காது. அப்படி ஷையா அப்படி யோசிச்சுட்டே எடுக்கலாமா வேண்டாமா, ஏதாச்சுன்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி எப்பயாச்சும் வீடியோ எடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. நான் மோஸ்ட்லி அப்படி தான் யோசிச்சு பண்ணிகிட்ருப்பேன். இந்த பாட்டியெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் வாங்கிட்டு போங்களேன் உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அன்றைக்கி உருளைக்கிழங்கே தேவைப்படல, அதனால் நாங்கள் வாங்கவே இல்லை. எது தேவைப்படலையோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி காட்டுறேன். அவ்வளோ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக நாங்கள் என்ன வாங்கினோன்னு சொல்லி காட்டுறேன். அது நம்மளை டெம்ப் பண்ணுது, அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் பார்த்துட்டாலே சரி சாப்பிட்ருவோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காளான் பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம், ஆப்பிளும் கொஞ்சமாக கிரேப்ஸும் வாங்கினோம். இந்த பிளாக் கிரேப்ஸ் இருக்கலாம், அந்த கிரேப்ஸ் தான் இருந்தது, அது வாங்கினோம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி 10 ரூபா கட்டான் கொத்தமல்லி. அப்போ தக்காளி வாங்கினோம். அப்புறம் கேரட்டு, அது பேர் என்ன மொச்சக்காய், அதில் வாங்கினோம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், கேபேஜ், பீன்ஸ் எல்லா காயும் வாங்கினோம். வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு
இது வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட் டே தான் குளிச்சுட்டு போயிட்டோம். கொல்லிக்கு போகும்போது செகண்ட் டே குளிக்காமல் போவோம், வந்து குளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி நான் குளிச்சுட்டு போனேன். ஃபஸ்ட் டே எனக்கு எப்படி தான் இப்படி யோசிக்க தோணுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் கொல்லியில் போய் வேலை செய்கிறவங்க குளிச்சுட்டு போவாங்களா சொல்லுங்கள் நீங்களே. நான் குளிச்சுட்டு போயிருந்தேன். இப்போ குளிச்சுட்டு போனாலும் கூட மறுபடியும் வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது குளிச்சதே வேஸ்ட்டு, அங்கே போய் வேர்வை தான் வரும். ஸோ வந்தே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டே போட்டிருந்த ட்ரெஸ்லேயே அப்படியே போயிட்டு நான் செகண்ட் டே போயிட்டு சரி நேற்று தான் ஒன்றும் பண்ணல, இன்றைக்காச்சும் ஒழுங்காக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடப்போம். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது ஒழுங்காக, சும்மா கொஞ்சம் பண்ணி கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த தொடப்பத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அது அங்கேயே வேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் போவே இல்லை, மறந்துட்டு வந்துட்டேன். வேஸ்ட்டு சரின்னு சொல்லி அது கிழிச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஃபஸ்ட்டு வேலை நாங்கள் போனது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குருவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான். நேற்று பிடுங்கி நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்ட புல்லெல்லாம் காஞ்சி போச்சு. அது கிட்டே இருக்கிற புல்லை மட்டும் விட்டுட்டு சுற்றி மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுக்கப்புறம் தான் இதை பார்த்துவேன். உள்ளே தெரியுது பாருங்கள் லைட்டாக. எங்கே கிட்டே போனால் பறந்து போயிடுமோன்னு பயமாக இருந்தது. அதுக்கு தான் சரி எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் அப்படி அஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். நார்மலாக பேசலாம். இப்போ தெரியுதா லைட்டாக அதோட ரெக்க மாதிரி. அதனால தான் கிட்டே போனால் அது பறந்து போயிடும்னு சொல்லி தான் நான் தூரமாக இருந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்போ கூட கிளியராகவே தெரியல. இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது, இருந்தாலும் இவ்வளோ தான் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் போகும்போது பறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு தான் இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடிஞ்சுது. ஆனால் உள்ளே இருக்குது பறவை. நம்ம கண்ணில் பார்க்கும்போது தெரியுது, கேமராவில் பெருசாக தெரிஞ்சுக்கல. சரி இதுக்கப்புறம் பண்ணால் அது பறந்து போயிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் விட்டுட்டு கஷ்டப்பட்டு கொல்லியில் வேலை செஞ்சோம்ல, அதுக்கு நமக்கு கிஃப்ட் பண்ணிக்கணும், ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் வாங்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து அப்படியே ஃபிஷ் வாங்குறதுக்கு போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். அவங்க வந்து இந்த ஃபிஷ் இது அந்த ஃபிஷ் அது அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் முள் இருக்கக்கூடாது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான், இவ்வளோதான் க்ரைட்டீரியா, இதுக்கு எந்த ஃபிஷ் நல்லா இருக்குமோ அது போட்டுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் நாங்கள் சாப்பிட்டோம். லாஸ்ட் வீக் இந்த ஃபிஷ் தான் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாரம் நான் சொல்கிறது அதுதான் சாப்பிட்ருந்தோம். அது நல்லா இருந்ததும் கூட. சரின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாகவும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. எங்களுக்கு என்னமோ அது ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் இருந்தது. சரி அதுவே கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து நடுவில் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இது என்ன அது என்னன்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பெட்ரோலும் போட்டுக்கிட்டோம். பெட்ரோலும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேறு என்ன வேலை, வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷு அது எங்கே மேலே போட்டுருமோன்னு சொல்லி தூரமாக பிடிச்சிட்டு இருந்தேன் நான் அந்த ஃபிஷ்ஷு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் மசாலா அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் நிலத்துல. அப்படியே கொஞ்சம் நல்ல சாப்பாடுலன்னா கொஞ்சம் மனசே ஆறாதில்லை, அந்த மாதிரி தான். சரி நல்லா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் வேறு போடணும். அப்போ தான் கொஞ்சம் பாடி கொஞ்சம் வேறு ஏதாச்சும் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சொல்லிட்டு சரி சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை செம்ம சூப்பராக இருந்தது, பயங்கர டேஸ்டி. அப்போ இப்போ சொல்லும்போது கூட இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி வாய்ஸர் கொடுக்கும்போது கூட எனக்கு தோணிகிட்ருக்கு. பயங்கர டேஸ்டியாக இருந்தது. அதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வேறு என்ன வேலை, அதே நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காயெல்லாம் இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே நேற்று காலையிலே வந்து வெட்டிட்டு காய வச்சாச்சு. சரி காய வச்சுட்டுமே அதெல்லாம் தோண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தோண்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சைடில் வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. நம்ம இது தோண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து தோண்டிகிட்டு இருந்தோம். அதில் தோண்டி முடிச்சுட்டு வேறு என்ன பெருசாக வேறு எந்த வேலையும் இல்லை. ஈவினிங் அப்படியே நார்மலாக ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி போயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், சிலது ஈஸியாக இருக்கும், சிலது டஃப்பாக தான் இருக்கும். இதுலேயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அப்படிதான். கேமராவில் காட்டும்போது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா ஈஸியாக தோன்றதுக்கு இருக்கும்ல, அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். இவ்வளோ கஷ்டப்பட்டு தோணாலும் அட்லீஸ்ட் நமக்காச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்கான எண்ணெய்லாம் சாப்பிட்றதுக்கோ இல்லை தலைக்கு வச்சுக்கிறதுக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். சில பேருக்கு அந்த கெமிக்கல் கலந்த ஆயில் மட்டும்தான் கிடைக்குமே, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, அதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நமக்காச்சும் இது இருக்கேன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்க வேண்டியது தான். நான் அப்படி தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் கஷ்டப்பட்டாலும் கூட நமக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதில்ல, அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். வேறு எதுவும் பெருசாகவே பண்ணிக்கல.
அவ்வளோதான் எனக்கான வீடியோ மீட் பண்ணுறேன். Till then, டாடா, பாய், see you soon.